ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில் தேவேந்தர் மோகன் சர்மாங்கிற 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காரு. இவரோட பிரதான தொழில் என்ன அப்படின்னா, இவர் ஒரு மருந்து கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேவேந்தர் தன்னோட சகோதரர் 2 பேர் கூட சேர்ந்துட்டு ஹோமியோபதி மெடிசன் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேவேந்தர் அப்படிங்கிற நபருக்கு அனிதா தேவிங்கிற 62 வயசுல ஒரு மனைவி இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. மூத்த பெண்ணோட பேரு திவ்யா. இவங்களுக்கு 35 வயசாகுது. இதே டெல்லியில இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவதா பிரியங்காங்கிற இன்னொரு பொண்ணு இருக்கு. அவங்க இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிரியங்காக்கு 26 வயசாகுது. ஸோ இந்த தேவேந்திரா பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு மெடிசன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, இன்னொரு பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காரு. ஒட்டு மொத்தத்தில் இவரோட வாழ்க்கையில் எல்லாமே நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கு. நிறைய பணமும் இருக்கிறதுனால இந்த குடும்பம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2021ஆம் வருஷம் ஒரு நாள் நைட்டு இந்த தம்பதிகள் அவங்களோட இளைய பொண்ணு பிரியங்கா 3 பேருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு படுக்க போயிடுறாங்க. மிட் நைட்டில் திடீர்னு இந்த பிரியங்காங்கிற பெண்ணுக்கு பயங்கரமான வயிற்று வலி ஏற்படுது. அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க அம்மா சரி ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில வீட்டில் இருக்கிற ஹோம் மெடிசன்லாம் கொடுக்குறாங்க. பட் அப்படி கூட அந்த பெயின் செட்டில் ஆகலை. அந்த பெயின் ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஈவன் அந்த பெயின் வந்ததோட மட்டுமல்லாமல் திடீர்னு இந்த பிரியங்காங்கிற பெண்ணோட கால் கை எல்லாமே மரத்து போன மாதிரி ஆயிடுது. அப்படியே மரக்கட்ட மாதிரி ஆயிடுது. உடனே இவங்க 2 பேரும் பாய்ந்துட்டு பிரியங்காவை பக்கத்தில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் இவங்களுக்கு முதலுதவி செஞ்சு அவங்களுக்கு பேசிக்காக எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. பிளட் டெஸ்ட்லேருந்து யூரின் டெஸ்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே பக்காவாக நார்மலாக இருக்குது. உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரு 2 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட இந்த பிரியங்காவோட உடல்நிலையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அப்போ அவங்க அப்பா தேவேந்தர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, சரி இனிமேல் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரி இருக்காது, நம்ம வேற ஹாஸ்பிட்டல் மாற்றலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற BLK மேக்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறாரு. அங்கேயும் டாக்டர் போனவன என்ன பண்ணுவாங்க, பேசிக்காக எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுவாங்க. ஈவன் அவங்களோட ஒவ்வொரு ஆர்கனையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. பிளட் யூரின் அப்படின்னு அவங்க பண்ணாத டெஸ்ட்டே இல்லை. பட் இவ்வளவு டெஸ்ட் பண்ணியும் அவ்வளவு எக்ஸ்பர்ட்டான டாக்டர் இருந்தும் இந்த பிரியங்காக்கு என்ன பிரச்சனைங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அந்த BLKங்கிற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண 2 வாரம் கழிச்சு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்த BLKங்கிற ஹாஸ்பிட்டலில் வச்சு பிரியங்காங்கிற இந்த 26 வயசு பெண்மணி அகால மரணம் அடைஞ்சிடறாங்க. இவங்க மரணம் அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு 25 வயசு பொண்ணு திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தவன 2 வாரத்தில் இறந்து போயிட்டாங்க. பட் என்ன காரணத்துக்காண்டி இறந்து போனாங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ், எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ உண்மையிலேயே அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியல. பட் ஓகே, ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்கன்னு இவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அவங்க உடலை வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. பட் இந்த பெண்ணோட இழப்பு அவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உண்டு பண்ணுது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட இடத்திலே படும் கெட்ட குடியே கெடும்பாங்க. ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்தா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும்பாங்க. அந்த மாதிரி தான் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அடுத்த ஒரு 4 நாள்ல இந்த வீட்டில் இருக்கிற ரிமைனிங் பீப்புளுக்கும் இதே மாதிரி சிம்டம் டெவலப் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது இந்த குடும்ப தலைவர் தேவேந்திரங்கிற நபருக்கும் அளவுக்கு அதிகமான வயிற்று வலி, கால் கைகள் எல்லாமே மரத்து போன மாதிரி ஒரு உணர்வு. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த தேவேந்திரங்கிற நபரோட மனைவி அனிதாங்கிற பெண்மணிக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுது. இதை தாண்டி இவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுது. ஸோ இப்போ இந்த தேவேந்தர் அனிதா 2 பேருமே ஸ்ரீ கங்காராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. அவங்க வீட்டு வேலைக்கார பெண்மணியை இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. ஸோ இந்த சிம்டம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் வயிற்று வலி, கால் கை மரத்து போகிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் இருக்க முடி எல்லாமே உதிர்ந்து போகிறது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை இப்போ ஸ்ரீ கங்காராம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டும் சரி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவங்க வீட்டுக்குள்ள இவங்க சாப்பிட்ற பொருளையோ இல்லை தண்ணியிலையோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர்ஸால எதையும் கண்டுபிடிக்க முடியல. சரி, இவங்க உடம்புல ஏதாவது ஒரு
விஷம் இருக்குமாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக அவங்க யூரின் அதுக்கப்புறம் பிளட் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவும் டாக்டரால எதையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க, உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னே தெரியல, இவங்க உடம்புல விஷம் இருக்கான்னு சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட ஒருவேளை அது ஏர்லி ஸ்டேஜ்ங்கிறதுனால எங்களால் கண்டுபிடிக்க முடியலான்னு தெரியல. ஸோ இவங்களுக்கு என்ன வியாதின்னு தெரியாமலே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுலயும் இந்த தேவேந்திரங்கிற நபர் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு. பட் இதுல அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டது அனிதாங்கிற அவங்க மனைவி தான். அதே டயத்துல அந்த வீட்டு வேலைக்கார பெண்மணியும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆயிராங்க. பட் அந்த குடும்ப தலைவி அனிதா எப்பவுமே ஐசியூல தான் இருக்காங்க. ஈவன் மரணம் எப்ப வேணாலும் அவங்க தொட்டு முத்தமிடலாம்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் இந்த தேவேந்திரங்கிற நபருக்கு ஒண்ணுமே புரியல. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை தூக்கி கொடுத்துட்டோம், இப்ப தன்னோட மனைவியும் மரண தருவாயில இருக்காங்களே, உண்மையிலே இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு அவரால் யூகிக்க முடியல. இப்படி இந்த தேவேந்திரங்கிற குடும்ப தலைவர் ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கும்போது இந்த குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு இன்னொரு பெண்மணி இருக்காங்க. இவங்களோட மூத்த பொண்ணு திவ்யாங்கிற பெண்ணு, அவங்கள வருண் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு பணக்காரர். அதாவது அவருக்கு இருக்கிற வீட்டு வாடகையே மாதம் 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபா வரும். அவ்வளோ பெரிய பணக்காரர். இந்த டயத்தில் தன்னோட மனைவி மரண தருவாயில் இருக்கும்போது தேவேந்திரங்கிற இந்த குடும்ப தலைவருக்கு அவங்க மருமகன்ட்டு ஒரு ஃபோன் வருது. அந்த வருண்கிற நபர்கிட்ட அவர் ஃபோனை ரொம்ப பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் என்ன சிம்டம் வந்ததோ அதே சிம்டம் தான் திவ்யாவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் கடுமையான வயிற்று வலி ஏற்படுது, கால் கைகள் மரத்து போக ஆரம்பிக்குது, முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்குதுன்னு சொல்ல விட்டு இவருக்கு பயங்கர குழப்பமாகி, சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என்னோட மனைவி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அந்த கங்காராம்ங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு திவ்யாவையும் கூட்டிட்டு வாங்கங்கிறாரு. பட் திவ்யாவை அட்மிட் பண்ணாங்கல்ல, அவங்க நிலைமை படுமோசமாக இருக்கு. எடுத்தவனே டைரக்டா ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மனைவி அனிதாவுக்கு கொடுக்குற அதே டாக்டர் தான் இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பக்கத்து பெட்ல அம்மாவையும் பொண்ணையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே இன்னொரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த திவ்யாங்கிற பெண்ணோட நிலைமை அவங்க அம்மாவை விட ரொம்ப மோசமா இருக்கு. ஈவன் எப்ப வேணாலும் அவங்க மரணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஐசியூல வைக்கிறாங்க. பட் 1 or 2 days ஐசியூல வச்சதுக்கு அப்புறம் இந்த திவ்யாங்கிற 35 வயசு பெண்மணி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. உண்மையிலேயே இந்த குடும்ப தலைவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த திவ்யாவோட கணவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு 3 வயசுல ஒரு ட்வின்ஸ் 2 குழந்தைகள், ரெட்டை குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தையோட அம்மா கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இன்னொரு மனைவியும் இங்க அனிதாங்கிற மனைவியும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கிறதுனால இப்போ இந்த தேவேந்தர் அவங்க மருமகன் 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரம் இருந்து ரொம்ப படபடப்போட தன்னோட குடும்ப உறவுகளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பதைபதைப்போட தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவேந்தர் அப்படிங்கிற இந்த நபரோட குடும்பத்துக்கு உண்மையிலே என்னதான் நடந்துட்டு இருக்கு? பிரியங்காங்கிற அந்த பெண்ணோட மரணம் இயற்கையா நிகழ்ந்ததா, இல்ல அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா? அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்துக்கும் எப்படி அடுத்தடுத்து இவ்வளவு மோசமான உடல்நலை குறைவு ஏற்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா ஒரு குடும்பத்துக்கு நடக்கும்? இப்படியெல்லாம் கூடவா ஒரு நபர் ஒரு குடும்பத்துக்கு தீங்கு செய்ய முடியுங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அனிதா அண்ட் அனிதாவோட பொண்ணு திவ்யா இவங்க 2 பேரும் அட்மிட் ஆயிருக்க அந்த ஸ்ரீ கங்காராம்ங்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டீனுக்கு இந்த கேஸை பத்தி தகவல் போகுது. சார், இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேஸ் இருக்கு, உண்மையிலேயே எங்களால என்னன்னு கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி சீனியர் டாக்டர்ஸே சொல்லும்போது அவர் இவங்க 2 பேர்த்தையும் செக் பண்ண பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், இவங்க உடம்புல விஷம் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிறாரு. சார், நாங்க அதுக்குரிய எல்லா டெஸ்டையும் பண்ணி பார்த்துட்டோம் சார், எங்களால எந்த ஒரு விஷத்தன்மை வாய்ந்த பொருளையும் அவங்க உடம்புல கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அப்போ அந்த டீன் என்ன சொல்றாருன்னா, ஹெவி மெட்டல் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு, அதை பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல டாக்டர், அதை நாங்க பண்ணலங்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட யூரின் பிளட் சாம்பிள் எடுத்து அந்த ஹெவி மெட்டல் டெஸ்டிங்கை பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் என் டேபிளுக்கு கொண்டு வாங்கங்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தவனே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் இந்த 2 பேரோட உடம்புலையும் கடுமையான விஷம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க.
அந்த விஷம் எங்க இருந்து வந்திருக்கு, என்ன மாதிரி மூலப்பொருள் மூலமா வந்திருக்குங்கிறது தெரியுது. அதோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஜஸ்ட் ஒரு விஷத்தன்மைன்னு வச்சுப்போம். இவங்க உடம்புல அந்த பொருள்னால ஏற்பட்ட விஷம் எவ்வளவு இருக்குன்னா, ஜென்ரலா நம்ம ஒரு மனுஷனோட உடம்புல அந்த மாதிரி விஷம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 1 or 2 கிராம் ஒரு மைக்ரோகிராம் பெர் லிட்டருக்கு இருக்கும். பட் இந்த குடும்பத் தலைவி அனிதாவோட உடம்புல எவ்வளோ இருக்குன்னா 5000 மைக்ரோகிராம் இருக்கு. அவங்க பொண்ணு, அதாவது கோமால இருக்க திவ்யாவோட உடம்புல 7000 மைக்ரோகிராம் இருக்கு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, 1 கிராமுக்கும் 7000 கிராமுக்கும் எங்க இருக்கு, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு அதிகமான விஷத்தன்மை நம்ம உடம்புல புகுந்தா ஆப்வியஸ்லி இவ்வளவு பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ இதை பார்த்தவனே தெரியுது, இந்த விஷத்துக்கு காரணமான அந்த மூலப்பொருள் உண்மையிலேயே சாதாரணமாக மெடிக்கல் ஷாப்லலாம் போய் கிடைக்காது. அது கவர்மெண்ட் தடை பண்ணப்பட்ட ஒரு கொடுமையான விஷ மருந்து. அப்படிப்பட்ட விஷ மருந்தை இந்த குடும்பத்துக்கு யாரு செலுத்தி இருப்பா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் உடம்புல இருக்க விஷத்தை வச்சே தெரிஞ்சு போச்சு. அப்ப தேவேந்தர் என்ன ஃபீல் பண்றாரு, முதல்ல இறந்து போனா தன்னோட பொண்ணு பிரியங்காங்கிற அந்த பெண்ணுக்கும் கண்டிப்பா உடம்புல விஷம் தான் இருந்திருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் டாக்டர் என்னதான் கொடுக்க முயற்சி பண்ணா கூட அளவுக்கு அதிகமான விஷம் ஆல்ரெடி இவங்க உடம்புல கலந்ததுனால இந்த தேவேந்தர்ங்கிற நபரோட மனைவி அனிதா அகால மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கோமால இருக்கிற அவங்க பொண்ணும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேவேந்தர்ங்கிற நபர் இவங்க உடம்புல இருக்கிற அந்த விஷயத்தை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கறாங்க. அவரும் ரிசர்ச் பண்ணி பார்க்கறாரு. அப்ப என்ன தெரிய வருதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மெடிக்கல் ஷாப்லயோ சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கிடையாது. நம்ம இந்தியா ஃபுல்லா இந்த விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தை யார் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜுவல்லரி மேக்கிங்கோ இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் மேக்கிங்கோ எலக்ட்ரானிக் மேக்கிங்கோ இல்ல லென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனியோ அந்த மாதிரி கம்பெனிக்கு தான் இந்த ஸ்பெசிஃபிக்கான விஷம் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணணும், இதை வாங்குறதுக்கு ப்ராப்பரான லெட்டர் கொடுத்து எதுக்காக அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்படுது, என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க, அதுக்கு என்ன குவான்டிட்டி தேவைன்னு கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கன்சர்னான இந்த மேனுஃபேக்சரிங் அவர்கிட்ட இருந்து இந்த விஷ மருந்தை இவங்க வாங்கி இவங்களோட மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த விஷ மருந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைக்காது. பிசினஸ் டு பிசினஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மருந்து யாருக்குன்னா ஒரு பிசினஸ்ல இருந்து இன்னொரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ்க்கு மட்டும்தான் சேல் பண்ண முடியும். ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த மருந்து கிடைக்கிறது சாதாரண விஷயமா கிடையாது. கண்டிப்பா இந்த மருந்தை இந்த விஷத்தை யூஸ் பண்ணவன் ஒரு பிசினஸ் மேனா தான் இருக்கணுங்கிற மாதிரி எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. பட் இந்த டைத்துல ஜென்ரலா எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா யார் மேல சந்தேகம் வருதுன்னா, இவங்க வீட்டு வேலைக்கார பெண்மணி மாதிரி தான். அவங்க தான் வீட்டுக்கு சமையல் பண்ணுவாங்க. அவங்க தான் ஏதாவது சாப்பாட்டில் கலந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க உடம்புலையும் இந்த விஷம் இருந்திருக்கு. அவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டு வேலைக்கார பெண்மணி இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா தெரியுது. உண்மையிலேயே தன்னோட வீட்டில் இருக்கிற குடும்ப உறவுகளோட மரணத்துக்கும் இவ்வளவு ஒரு கொடுமையான நிகழ்வுக்கும் யாரு காரணமா இருக்குன்னு இந்த தேவேந்தர் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டில் இன்னொரு சோகமும் நிகழ ஆரம்பிக்குது. கோமால இருந்த இவரோட முதல் பொண்ணு திவ்யாங்கிற பொண்ணு 2 குழந்தைக்கு அம்மா ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கேப்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த தேவேந்தர்ங்கிற நபர் இழந்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வருண் அப்படிங்கிற நபர் தன்னோட மனைவியை இழந்துட்டாரு. 3 வயசுல 2 குழந்தைகளை வச்சுட்டு அம்மா இல்லாம அவரும் தவிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த தேவேந்தருக்கு பயங்கர கோபம் வருது. தன்னோட வீட்டுக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை யாரு பண்ணியிருப்பாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு. இப்போ அவர்கிட்ட இந்த ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சு கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு கொடுமையான விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்கறி மூலமாவோ இல்லை ஒரு தண்ணி மூலமாவோ இல்லை இந்த விஷயங்கள் ஒரு காத்து மூலமாவோ பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பர்பஸா வேணுமே உங்க குடும்பம் இறந்து போனோம், உங்க குடும்பமே வேரோட கருவறுக்கணுங்கிறதுக்காண்டி யாரோ ஒருத்தர் நீங்க சாப்பிட்ற பொருளை இந்த விஷத்தை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அந்த விஷம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு. அப்ப இவர் நல்லா யோசிச்சு பார்க்குறாரு. முதன்முறை தன்னோட கடைசி பொண்ணு பிரியங்காக்கு எப்போ உடல்நிலை சரியில்லாம போச்சு, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி தன்னோட வீட்டோட குடும்ப உறவுகள் எல்லாரும் ஒரே இடத்துல மேபி வெளி ஆள்கள் கொடுத்த ஃபுட்டை ஏதாவது சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தேவேந்தர் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதான் திடீர்னு ஒரு விஷயம் அவரோட மனசுல ஸ்ட்ரைக் ஆகுது.
ஜனவரி மாதம் 31 2021 இவரோட முதல் பொண்ணு திவ்யா தன்னோட 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஜாலியாக இருந்துட்டு இருக்கும்போது இவங்க மனைவியை கூப்பிடுறதுக்காக அவரோட மருமகன் வருண்கிற மருமகன் வந்திருக்காரு. அப்படி வந்தவர் அன்னைக்கு தன்னோட குடும்ப உறவுகளுக்காக மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உண்மையிலேயே ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், 2-3 ஃபிஷ் பார்த்தேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது, நானே உங்களுக்காக பர்சனலாக குக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி அவங்க குடும்ப உறவுகளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இந்த தேவேந்திரங்கிற மாமனாருக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. பிகாஸ் இந்த குடும்பத்துக்கும் அவங்க மருமகனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. ஸோ 2 பேத்துக்கும் பிடிக்காது, மருமகனுக்கும் மாமியார் மருமகளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவ்வளவோ பிடிக்காது. ஸோ 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு மருமகன் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மீன் குழம்பு வச்சு சமைச்சு கொடுத்துருக்காருன்னு இவரு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல, தன்னோட மருமகன் கொஞ்சம் திருந்தி வர்றாரு, நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு போறாரு, இனிமேல் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த மீன் குழம்பை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தேவேந்தர் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவங்க மனைவி அனிதா நல்லாவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டு வேலைக்கார பெண்மணி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பு எடுத்துட்டு வந்த வருண்கிறவரோட மனைவி திவ்யாங்கிற பெண்மணி அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த தேவேந்தர்ங்கிற மாமனார் தன்னோட மருமகன்ட்ட சொல்றாரு, நீங்களும் சாப்பிடுங்க மாப்பிள்ளைங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்லை எனக்கு இந்த தாடையில் 2 நாளாக பெயின் இருக்கு, அதனால இப்போ என்னால் எதுவும் சரியாக மென்று சாப்பிட முடியல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்கிறாரு. சரி, வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கு, அதுக்கு கொடுங்க கேட்டால் இல்லை அவங்க இப்போ தான் நிறைய ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாங்க, இப்போ அவங்க ஃபிஷ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகள் சாப்பிட்றதையும் அவர் தடுத்துறாரு. இந்த டயத்தில் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்தால் இவங்க பொண்ணு பிரியங்கா வர்றாங்க. ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க, பயங்கர பசியோட வர்றாங்க. அப்போ பார்த்து வீட்டில் மீன் குழம்பு இருக்கிறத பார்த்து என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி உங்கள் அக்கா ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்ல விட்டு இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி பரவாயில்லையான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீட்டிலே ரொம்ப அதிகமாக அந்த மீன் குழம்பை சாப்பிட்டது அவங்க தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த வருண்கிற நபர் தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு தான் இந்த பிரியங்காக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இதுக்கப்புறம் தான் செயின் ஆஃப் ஈவெண்ட் நடக்குது. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் பல விதமான மரணங்கள் நிகழுது. ஒருவேளை தன்னோட மருமகன் தான் அவர் எடுத்துட்டு வந்த மீன் குழம்புல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்றதுக்கு விஷத்தை கலந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தோணுது. பிகாஸ் இந்த சாப்பாடுல கலக்கப்பட்ட விஷம் இறந்து போன அவங்களோட உடம்புல இந்த விஷம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு கலர் கிடையாது, மனம் கிடையாது, நிறம் கிடையாது, எதுவுமே கிடையாது, கலந்துக்கிட்டா ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட விஷத்தை தன்னோட மருமகன் கலந்து கொடுத்துட்டாரோன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அதே மாதிரி தான் தன்னோட மருமகளும், அதாவது அந்த வருண்கிற நபரோட மனைவியும் இப்போ ரொம்ப மோசமாகி இறந்து போனதுனால கண்டிப்பா இவர் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாருன்னு இந்த தேவேந்திரங்கிற நபர் உறுதியா நம்புறாரு. ஸோ மார்ச் மாதம் 23 2021 போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அஃபீஷியலா தன்னோட மருமகன் மேல இந்த தேவேந்திரங்கிற நபர் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. ஸோ இவர் மீன் குழம்பு எடுத்துட்டு வந்தாரு, அதுல இருந்த விஷயத்தினால தான் எங்க ஒட்டுமொத்த குடும்பமே மரணிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்ல விட்டு இப்போ போலீஸ் அவரை விசாரணை பண்றதுக்காக அந்த வருண்கிற நபரோட வீட்டுக்கு போறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல சார் நான் இந்த மாதிரிலாம் பண்ணல, எனக்கு முதல்ல எப்படி சார் அந்த விஷயம் கிடைக்கும், நான் அந்த மாதிரி கம்பெனி வச்சு ரன் பண்ணல, நான் ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், எனக்கு எப்படி சார் அந்த மருந்து கிடைக்கும் சொல்றாரு. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அவரோட வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது ஹிஸ்டரியில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எப்படி ஒருத்தவங்களை ரொம்ப சிக்காகிறது, உடம்பு சரியில்லாமல் போக வைக்கிறதுங்கிற மாதிரி இவர் நிறைய சர்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட வீடு ஃபுல்லா தேடும்போது ஒரு சின்ன பாட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாட்டில்ல விஷம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே விஷம் மருந்து தான் இறந்து போனவங்க அந்த 3 பேரோட உடம்புல இருந்ததையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்பவே தெரியுது இந்த வருண் கிட்ட இந்த விஷம் இருந்ததுனால அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடையாது, அவர் வீட்லயே வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது இவர் தான் சாப்பாடுல கலந்து இந்த குடும்பத்தை கொலை பண்ணிட்டாருன்னு அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனவர் திரும்ப வர்றாரு. போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க. பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழியிலே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இப்போ அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. இப்போ அவரோட உடம்புலையும் அந்த விஷம் இருக்குன்னு தெரியுது. பட் அந்த விஷம் ரொம்ப குறைவான அளவு இருக்கு. அதனால இப்போ ஒரு 2 வீக்ஸ் அவர் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த மாமனார் தேவேந்தருக்கு கடுப்பாயிருச்சு. சார் பாருங்க, அவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ போலீஸ் கிட்ட தப்பிக்கிறதுக்காக போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ற டயத்துல போலீஸோட கண்ணுல மண்ணை தூவிட்டு
கொஞ்சமா குறைவா இருக்கிற அந்த விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இங்க பாருங்க எனக்கு தான் விஷம் வந்துருச்சு, நானும் தான் அந்த மீன் குழம்பை சாப்பிட்டேன், அப்போ வேறோ ஒருத்தன் தான் யாரோ ஒரு நபர் இங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவறுக்கிறதுக்கு இப்படி மீன் குழம்புல விஷத்தை வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகமான முயற்சி பண்ணாரு. பட் போலீஸ் என்ன மாதிரி கிளவரா இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவரோட வீட்டில் அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் இவர் அந்த மருந்தை எங்க இருந்து வாங்கினாருங்கிறத கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அங்கதான் இந்த வருணோட கிரிமினல் புத்தி தெரிய வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷ மருந்து சாதாரணமாக கிடைக்காது. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ப்ராப்பரா ஒரு பெர்மிஷன் கொடுத்து லெட்டர் கொடுத்து அந்த மாதிரி தான் வாங்க முடியும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேவேந்தருங்கிற மாமனார் ஒரு ஹோமியோபதி மெடிசின் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர்ல, தன்னோட மாமனார் பேர்ல போலியா சில டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த விஷத்தை விற்கிற சில கம்பெனிக்கு அந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சு என்னோட மாமனார் தேவேந்தருக்கு தான் இந்த மருந்து வேணும் மேனுஃபேக்சரிங் சொல்லி அனுப்பியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட் உண்மைங்கிறத நம்பி அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பே பண்ணுங்க உங்களுக்கு மருந்து அனுப்பி வைக்கிறோங்கிறாங்க. பட் அங்கதான் இந்த வருண் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா, இந்த வருணோட அம்மா ஜியாங்கிற மாதிரி ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்ல இருந்தா இவர் பே பண்ணிருக்காரு. சோ கிளியராவே தெரியுது இந்த பேமெண்ட்டை வருண் தான் பண்ணிருக்காரு. தன்னோட மாமனார் மேல டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணி இந்த மருந்தை வாங்கியிருக்காரு. சோ அதுக்குரிய ஆதாரங்களை கலெக்ட் பண்றாங்க. அந்த மருந்து அவர் எங்க எப்படி வாங்கினார்னா, டைரக்டா தன்னோட வீட்டுக்கு டெலிவரி பண்ண விடாம வெளியூர்ல இருக்கிற தன்னோட கசின் ஒருத்தரோட வீட்டுக்கு டெலிவரி பண்ண வச்சிருக்காரு. பட் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட என்ன கிளவரா சொல்லியிருக்காருன்னா, என்னோட கசினுக்கு ஒரு பார்சல் வரும், அதை நீ வாங்கி வச்சிரு, அவர்கிட்ட சொல்லாத, நான் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு அந்த செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து கடைசியில் தன்னோட கசினுக்கு வீட்டுக்கே அனுப்பி தான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ மருந்தை வாங்கிட்டு வந்தவர் எப்போ தன்னோட மனைவி மாமனார் வீட்டுக்கு போயிருக்காங்களோ மேபி அப்போ தான் அவர் இந்த விஷயத்தை கலந்துருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் போலீஸ் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவர் மொத்தம் 2 தடவை அந்த மருந்தை வாங்கியிருக்காரு. ஜான்வரி மாதம் ஒருக்க வாங்கியிருக்காரு, பிப்ரவரி மாதம் ஒருக்க வாங்கியிருக்காரு. ஸோ மேபி ஜான்வரி எண்டில் வாங்கின மருந்தை தன்னோட விஷம் மீன் குழம்புல கலந்து மாமனார் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. பட் அதில் அவரோட மனைவியும் மரணம் அடையணும்னு அவர் எதிர்பார்த்திருக்காரு. பட் அவங்க ரொம்ப குறைவான மீன் குழம்பு எடுத்துக்கிட்டதுனால அவங்க மரணம் அடையல. இப்போ அவர்கிட்ட இந்த மருந்து காலியா போச்சு. அதனால திரும்ப அந்த மருந்து ஆர்டர் வாங்கி இப்போ தான் வீட்டில் இருக்க தன்னோட மனைவிக்கே கலந்து கொடுத்து அவங்களுக்கு சிவியரான ஒரு டோஸ் கொடுத்துருக்காரு. அதனால தான் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போய் இறந்து போயிட்டாங்க. ஸோ இவர் 2 டைம் மருந்து வாங்கினதும் தெரியுது, டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணதும் தெரியுது, இப்போ மருந்து அவர் வீட்லயும் இருக்கு. ஸோ இப்போ அந்த மருந்து கொஞ்சமா சாப்பிட்டுட்டு என் உடம்புலயும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் நாடகம் ஆடுறதையும் கண்டுபிடிச்சு ஃபைனலா ஒரு 2 வீக்ஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவரை முறைப்படி அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்றாங்க. ஸோ இப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இவருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால வருண்கிற மருமகன் என்ன சொல்றாரு, ஆமா சார் எனக்கும் எங்க மாமனார் குடும்பத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதுக்காண்டி தான் சார் நான் அதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இவர் சொல்ற காரணம் உண்மை இல்லைங்கிறது தெரியுது. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவறுக்கிறதுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா இருக்காரு. பட் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணி அதை கொஞ்சம் டீப்பா விசாரிக்கும் போதான் உண்மையிலேயே என்ன காரணத்துக்காண்டி வருண் தன்னோட மாமனார் குடும்பத்தை காலி பண்ணாரு அப்படிங்கிற உண்மை வெளியில வருது. ஆக்சுவலா எதுக்காக இந்த கிரைம் நடந்திருக்குன்னா, இந்த வருண்கிற மருமகனுக்கு தன்னோட மாமனார் மேல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பிகாஸ் இவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பிசினஸ் சரியா போல, அதனால இந்த மாமனாருக்கு தன்னோட மருமக சரியா பிசினஸ் பண்ணல, சரியா பணம் சம்பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் மேல இருந்துட்டு இருக்கு. அதனால தன்னோட மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பட் ஆக்சுவலா மூல காரணம் என்ன அப்படின்னா, இந்த தம்பதிகள் வருண் அண்ட் திவ்யா இவங்க திருமணமான புதுசுல என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வீடு வசதி வாழ்க்கை எல்லாமே இருந்திருக்கு. பட் இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. IVF ட்ரீட்மெண்ட் மூலமா திவ்யா வருண் 2 பேத்துக்குமே ட்வின்ஸ் பிறந்திருக்கு. இவங்க அந்த குழந்தைய சந்தோஷமா எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த வருணோட அம்மா ஜியாங்கிற பெண்மணிக்கு இந்த முறையில் இவங்க குழந்தை பெற்றுக்கிட்டது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சில வயசானவங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பெற்றுக்கிட்டா பிடிக்காது. அது உண்மையிலேயே நம்மளோட குழந்தை இல்லையோங்கிற ஒரு அபோர்ஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஜியாங்கிற பெண்மணி இந்த 2 குழந்தையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. பட் அப்படி இருந்தாலும் வருண் அண்ட் திவ்யா 2 பேருமே அந்த குழந்தைகளை சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க வழக்கமாக குழந்தைய வளர்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த வருணோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போன சில மாதத்திலேயே இந்த திவ்யா திரும்பவும் கர்ப்பம் தரிச்சு
சித்தரிக்கிறாங்க. பட் இந்த டைம் நேச்சராகவே அவங்களுக்கு கர்ப்பம் உருவாகுது. ஸோ அந்த குடும்பமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ வருணும் அவங்க அம்மாவும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இறந்து போன தன்னோட அப்பாவோ கணவரோ திரும்ப தனக்கே மகனாக பிறக்க போகிறாங்க, அதனால தான் தன்னோட மனைவி திரும்பவும் கர்ப்பமாயிருக்காங்கிற மாதிரி இவங்க அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. பட் செக்கப்புக்கு போகும்போது தான் என்ன தெரியுதுன்னா, இந்த திவ்யாவோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால ஒரு குழந்தைய சுமந்து பெற்றுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இப்போ உடல்நிலை இல்லை. அதுக்கு மேலே இந்த குழந்தைய சுமந்து பெற்றுக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது திவ்யாவோட உயிருக்கே ஆபத்தாகும். இந்த குழந்தைய நம்ம கலைக்கிறதா சரியான முடிவுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டு திவ்யாவும் ஓகேன்றாங்க. பிகாஸ் ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, நான் எதுக்கு ஏன் உயிரை ரிஸ்க் எடுக்கணும், அப்புறம் அந்த குழந்தைய யாரு பார்த்துப்பானு இவங்க அந்த கர்ப்பத்தை கலைச்சிடலான்னு முடிவு பண்றாங்க. பட் அப்பதான் வருணுக்கும் அவங்க அம்மாக்கும் இதுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஏற்படுது. நீ எப்படி கர்ப்பத்தை கலைக்கலாம், பிறக்க போறது என்னோட கணவர், என்னோட அப்பா, அந்த குழந்தை பிறந்தே ஆகணும், நீ உயிரோட இருக்கே இல்லையோ, உன் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அவரோட கேர்லெஸ்ஸா பேசும்போது ஒரு நாள் திவ்யா இவங்க 2 பேத்துக்கும் தெரியாம போய் அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுல இந்த 2 பேரும் பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க. நீ உன் வயிற்றுல வளர என்னோட அப்பாவை கொலை பண்ணிட்ட, உண்மையிலேயே ஒரு உயிர் போச்சுன்னா அதோட வலி எப்படி இருக்குங்கிறத நான் உணர்த்துறேன், ஒட்டுமொத்த உன்னோட குடும்பத்தையும் ஒன்னையும் கருவறுத்து இதுக்கு பழிக்கு பழி தீக்கிறேங்கிறக்காண்டி தன்னோட மனைவியோட வயிற்றுல வளர குழந்தை தன்னோட அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய சில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மனைவி அபார்ஷன் பண்ணிட்டாங்கிறத இவங்க 2 பேத்தாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் இவர் எப்படி தன்னோட மனைவியை கொலை பண்ணணுங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. அப்போதான் ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது சதாம் ஹுசேன் எழுதின ஒரு புக்கை படிக்கிறாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி மீதான் தன்னோட எதிரிகளை இந்த மாதிரி விஷம் வச்சு கொலை பண்ற ஸ்ட்ராட்டஜி. அந்த புக்கை படிக்கும்போது நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன மாதிரி விஷம்ங்கிறத கண்டுபிடிச்சு சில ரிசர்ச் பண்ணி அதை எப்படி வாங்குறதுங்கிற மாதிரி டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணி எல்லாத்தையும் வாங்கி இந்த மாதிரி மீன் குழம்புல கலந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட மனைவிக்கு ஸ்பெஷல் டோஸும் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபைனலா எதுக்காக இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த மாதிரி விஷ மருந்து கொடுத்து கொலை பண்ணாங்கிற ஒரு உண்மை வெளியில வரும்போது இப்படியெல்லாம் கூட ஒரு மனிதனால திங்க் பண்ண முடியும். இந்த வழக்கு இந்த தேவேந்தர்ங்கிற நபர்கிட்ட மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த புது டெல்லியிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணது. ஃபைனலா இந்த 3 பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக, தேவேந்திரங்கிற நபரை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக பல வழக்குகள் வருண்கிற இந்த நபர் மேல பதியப்பட்டு இந்த வழக்கு இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இவருக்கு பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் விஷ மருந்து கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் பண்ண தப்பு என்னன்னா, அதுக்குரிய கரெக்டான டெஸ்ட் பண்றதுல. டாக்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல, பிரியங்காக்கும் சரி அதுக்கப்புறம் அனிதா திவ்யாக்குமே பேசிக்கான டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பேசிக்கா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணாலோ, பேசிக்கா ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணாலோ இந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. பட் கிளவரா அந்த கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒரு சீனியர் டாக்டர் சொல்லியிருக்காரு, ஹெவி மெட்டல் டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஹெவி மெட்டல் டெஸ்ட் பண்ணதுனால தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹெவி மெட்டல் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி விஷம் எங்கேயாவது, அதாவது எஸ்பெஷலி எங்கே டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, யூரின்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன் தலைமுடியில டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷம் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட கால் விரல்ல இருக்கிற நகத்துல இருக்குமா. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. தலைமுடி, கால் விரல்ல இருக்கிற நகம், இது 2யும் டெஸ்ட் பண்ணாலே நம்ம உடம்புல இந்த மாதிரி விஷம் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சலாம். இந்த டெஸ்டோட பேரை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, ஹெவி மெட்டல் டெஸ்ட். தட் மீன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஸ்லோ பாய்சன் ஒரு மெட்டல் மாதிரி இருக்குமா. இந்த கேஸை நான் ஒரு வித்தியாசமான இன்சிடென்ட்டை சொல்லி கன்க்ளூட் பண்றேன். நம்ம சேனல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் போட்டிருந்தேன். அந்த கேஸ் எப்படின்னா, ஒரு வயசான பெண்மணி 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க உடம்ப கிரிமேட் பண்ணிடுவாங்க. கிரிமேட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த சாம்பல் கிடைக்கும். பட் பல வருடங்கள் கழிச்சு அவங்க சொத்தை ஒரு நபர் அபகரிக்கிறதுக்காக இவங்க 2 பேத்துக்கும் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு வழக்கு வருது. பட் இதை எப்படி நிரூபிக்கிறது, அவங்க இறந்து போயிட்டாங்க. சரி, ஏதாவது சாம்பிள் எடுத்து வச்சிருந்தா, பிளட் சாம்பிள் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சா டெஸ்ட் பண்ணலாம். பார்த்தா எதுவுமே இல்லை. சரி, உள்ள அவங்க புதைச்சிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், தோண்டி எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ எரிச்சிட்டாங்க, வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்கு. இப்போ அந்த சாம்பலை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, அங்கதான் ஒரு டாக்ஸிகாலஜிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சாம்பல்ல இருந்து கூட அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்க உடம்புல விஷம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும்ட்டு இந்த கிரீமேட் பண்ண சாம்பலை எடுத்துட்டு சில டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க உடம்புல விஷம் இருந்ததுங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷம் எவ்வளவு ஃபாரன்ஹீட் டிகிரியில் அவங்க உடம்பை எரிக்கும் போதும் சரி, உடம்பு சாம்பல் ஆனால் கூட அந்த உடம்புல இருக்கிற விஷம், அந்த மெட்டல், கண்ணுக்கு தெரியாத மெட்டல் பாருங்களேன்,
நெருப்பால் கூட அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அந்த ஸ்லோ பாய்சன். லிட்டரலி பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்டல், ஷார்ப்பாக இருக்கிற குட்டி குட்டியாக இருக்கிற மெட்டல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஹெவி மெட்டல் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே ஸ்லோ பாய்சன் கொடுத்தா எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி க்ரைமை பண்ணணும்னு கனவுல கூட நினச்சி பார்க்காங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.